இவங்க இந்த துறைக்கு கிடைச்சிருக்கிறது இந்த துறைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே பெருமை கிடைச்சிருக்கு. சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு விழாவை கொண்டாட தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையும் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தினுடைய சிந்துவெளி ஆய்வு மையமும் இணைஞ்சு இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இது நம்முடைய அரசுடைய கடமை. இந்த கருத்தரங்கத்தில் வெளிநாடு மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் 20க்கும் மேற்பட்ட அறிஞர் பெருமக்கள் கலந்துகிட்டு ஆய்வறிக்கைகள் வழங்க இருப்பது எனக்கு பெருமிதமாக இருக்கு. சிந்துவெளி நாகரிகம் முதலில் 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் நாள் அன்று உலகுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. கீழடி அகழ்வாராய்ச்சியை பற்றி இன்னைக்கு ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. சிந்துவெளி நாகரிகத்தில் அவர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த கீழடியில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றும் அது தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் நாம் மாநில தலைவராக இருக்கும்போது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை கூட்டிக் கொண்டு சென்று அதை நாங்கள் தீவிரப்படுத்தினோம். அதற்கு இன்று கீழடியின் ஆராய்ச்சிக்கு ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களின் ஆட்சிக்குத்தான் நன்றி சொல்லணும். இவர்கள் ஆட்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருந்த போது கூட அவர்கள் இதையெல்லாம் தமிழர்களின் பெருமையை வெளிக்கொணரவில்லை. தமிழர்களின் பெருமையை வெளிக்கொணர்வதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிதான் காரணம் என்பதை நீங்கள் நிச்சயமாக வெளிப்படுத்த வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி இதை உறுதியாக எதிர்பார்க்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.